அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். வாழ்த்து மலையில் இந்திய ராணுவம். ஆமாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை வந்து இந்திய ராணுவம் மேற்கொள்ள அதில் வெற்றி கண்டுட்டு, அதனால இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு இந்திய மக்கள் அனைவரும் இந்திய ராணுவத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுதான் இந்திய ராணுவத்தின் முகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சமீபத்தில் அமரன் படம் சொல்லிக்கலாம், சிவகார்த்திகேயன் அவருக்கு போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. என்ன ஒரு இதுல ஹைலைட்ஸ்னா, அதாவது கடந்த 22ஆம் தேதி பகல்காம் அந்த இடத்துல வந்து பூங்கால இருந்த சுற்றுலா பயணிகளை வந்து தீவிரவாதிகள் கொள்றாங்க. அது யாருன்னா, நீங்கள் இந்துவா அப்படின்னு கேட்டு கொள்றாங்க. பெண்களை விட்டுட்டு ஆண்களை மட்டும் கொள்றாங்க. அப்ப அவங்களோட குங்குமம் அழிக்கப்படுதுல. நம்ம இந்து மதப்படி ஒரு பெண் இருந்தா குங்குமம் அழிக்கப்படும். அதனுடைய தொடர் அதை நினைவூட்டும் வகையில ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சிருக்காங்க. சிந்தூர்னா குங்குமம் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடியதா இருக்கும் போல வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? அதனுடைய ஞாபகம் வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதுல ஈடுபட்ட பெண்கள் இருவருமே பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கர்னல் சோபியா குரோசி. இவர்கள் வந்து சர்வதேச அளவுல இந்தியால இருந்து பங்கு பெற்ற முதல் விமான பெண்மணி, ஓட்டும் பெண்மணி. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து விங் கமாண்டர் வியோமிகா சிங் அப்படின்ற அவங்களும் வந்து 2 பேரும் இணைஞ்சது அந்த இதுக்கு திட்டமிடல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் வந்து அதுக்கான இன்னைக்கு அந்த தாக்குதல் குறித்தும் எப்படி அதாவது 9 இடங்களை தாக்குதல் நடத்தணும், எப்படிப்பட்ட முன்னெடுத்து நடத்தணும், எத்தனை மணிக்கு நடத்தணும், 1:05 to 1:20 1:30 25 நிமிஷம் அந்த தாக்குதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லா விளக்கம் கொடுத்து இன்னைக்கு உலக அரங்குல இன்னைக்கு சொல்லாம உலக அரங்குக்கு சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியா காசாப்டு. இன்னொன்று இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, இதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ஏற்கனவே பேசணும்னு நினைச்சோம். அண்ணன் சீமான் மற்றும் அண்ணன் திருமான் போன்றவருடைய கருத்துக்கள் நம்மளுக்கு உடன்பாடு கொஞ்சம் முரணா இருந்துச்சு. ஏன்னா சிந்து நதிநீர் தடுப்பு தீவிரவாத தாக்குதல் நடத்தும் சொல்ல மிக பரபரப்பு, ரெண்டு நாடுகளுக்கு இடையே பரபரப்பு போய்கிட்டு இருக்கும்போது சிந்து நதிநீரை வந்து பங்கீட வந்து இந்தியா நிறுத்திருச்சு. உடனே அதை பத்தி சீமானன்கிட்ட கேட்கும்போது, இது தவறு, அங்க இருக்கக்கூடிய 30 கோடி மக்களுக்கும் அது தீங்கு வைக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு அண்ணன் கருத்து சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று 2 கருத்து சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட வாலாட்டக்கூடிய இந்தியா வந்து சீனாகிட்ட வாலாட்டுமா கேட்டிருந்தாங்க. முதல் கருத்துல வந்து நம்மளுக்கு என்னன்னா, அண்ணே நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க, நம்ம திராவிட நாட்டிலேயே வந்து முல்லை பெரியாறுல எனக்கு தண்ணி கொடுக்கணும், உனக்கு நான் காரி கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி கர்நாடகாக்காரன் வந்து காவிரி தண்ணி கொடுக்காட்டினா என்ன எங்களை நம்பியான நீங்க இருக்கீங்க, நான் நெய்வேலி மின்சாரத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம். சரிங்களா? நானும் அண்ணன் சீமானனுடைய ஃபாலோவர்ஸ் தான் பேச்சுக்கள் அருமையாக பிடிக்கும். ஆனா இந்த கருத்துல வந்து நம்மளுக்கு இது போன்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இங்க நடக்கக்கூடிய நம்ம சகோதரத்துக்கு நம்ம அப்படி சொல்றோம். ஆனா அங்க நடக்கிற ஒரு தீவிரவாத தாக்குதல், அதுக்கு நம்ம இந்திய அரசு எப்படி சலுகைகளை எடுக்கணும் அப்படின்னு அப்புறம் அண்ணனே வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அண்ணன் சொல்லியிருக்காங்கன்னா, சீனா மேல வந்து இந்தியா நடத்திடுமா? நான் என்ன சொல்றேன், இந்திய ராணுவம் சீனா மேல போர் எடுத்தா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? அதே என்னுடைய கேள்வி. நாம் கட்சிகளுக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இந்திய ராணுவத்தில் இருக்கிறாங்கல்ல, பணியாற்றுறாங்கல்ல. நம்ம இந்திய ராணுவத்தை நம்மளே எதுக்கு குறைக்க மதிப்பிடணும்? அதாவது பாகிஸ்தான் உடனான பிரச்சனை என்பது வேறு, இது தீவிரவாத பிரச்சனை. இப்ப எனக்கு என் பக்கத்து இருக்கானுக்கு இட பிரச்சனை இருக்கு. அவன் வந்து இந்த இடத்த அண்ணன் என்ன சொல்ல வரான்னா, அருணாச்சல பிரதேசத்தை வந்து அவன் சொல்லிட்டான், இந்த இடம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, இப்ப எங்க பக்கத்து இருக்காரு வந்து இது என்னோட இடம்னு சொல்லிட்டான். அவன் வந்து என்ன பாம்பு வச்சு அடிக்கல, துப்பாக்கி வச்சு சுடல, எந்த உயிர் சேதம் இல்லை. அவன் சொல்றான், சரி அதை நாங்க சட்டத்தையே நாம எப்படி நாங்க போய் விவோ பாக்குறோம், இடத்த அளப்போம்டா அப்படின்றத நம்ம பேசி முடிப்போம். அது மாதிரி இதே பக்கத்து இருக்காரன் வந்து எங்க அம்மாவை அப்பாவை கொண்டு தங்கச்சியை வெட்டி கொண்டா நான் எங்களை பூ வச்சுட்டு அந்த சமயத்தை நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுவோம்? அந்த மாதிரி ஆக்ஷன் தான் இங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. சரிங்களா? இது தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடு. அது இடம் எங்களுக்கு வரக்கணும். அப்ப அவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்? இவனுக்கு அதை நீ அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு புரிய பண்ணா, வம்புனா வம்பு, அன்புனா அம்பு. இதே நீ வெட்டம் நினைக்கிற போது விழுந்து கும்புற பரம்பரைடா, ஒட்டை ஓங்கும் போதே வெட்டி முடிக்கிற பரம்பரையில வந்து நிச்சயமா அது மாதிரிதான் அவன் நம்மளை வந்து இப்போ 26 கொண்டு போயிட்டானே, அதுக்கு என்ன பண்ண? நீங்க சொல்றீங்க சாமானிய மக்கள் உண்மைதான், இயற்கை தான். ஆனா அங்க உள்ளால் இல்லாம மக்களோட ஒத்துழைப்பு இல்லாம தீவிரவாதி எப்படி வருவாங்க? இந்த போன்ற நடவடிக்கை எடுப்பதுனால அந்த மக்களுக்கு வந்து தீவிரவாதத்தை நம்ம வந்து ஊக்குவிச்சோம், நம்மளுக்கு பிற்காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரெண்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் சாதகமா இருக்கு, பாதகமா இருக்கு. மக்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக திரும்பலாம். போன தடவை நம்ம தீவிரவாதிகளுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி பண்ணி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சிதத்தை விளைவிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம். இது 2 இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா, அண்ணன் அண்ணன் நம்ம தலைவர்
நம்ம தமிழ் தேசிய தலைவர் ஏற்றுக்கக்கூடிய பிரபாகரன் அவர்களே சொன்னதுதான், வன்முறைக்கு எதிரான அகிம்சையும் வன்முறை. சரிங்களா? இப்ப வன்முறை நடந்துருச்சு, அதுல போய் நீ அகிம்சையா இருன்னு சொன்னா போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன். அதுக்குதான் சொல்லுவாங்க. சரிங்களா? இது போயிடுச்சு. அப்புறம் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல தீவிரவாதிகள் வந்து அங்க உள்ள கனிமவள காக்கத்தான் வந்து இது போன்ற செயல்களை செஞ்சிருக்காங்க. அதாவது தீவிரவாதிகளுக்கு புரட்சியாளர் பட்டம் வந்து இப்பெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது. அப்புறம் வந்து அண்ணன் என்ன பண்ணா, அண்ணன் திருமணம் வந்து என்ன போர் வேண்டாம், பாகிஸ்தான் போர் வேண்டாம், எல்லாருமே இப்ப நாங்க என்ன எல்லாருமே போய் துப்பாக்கி எடுத்து சுடுங்க, அணுகுண்டு போடுங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வேணாம் தான் சொல்றான். எதிரிகளே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எதிரிகளை தீர்மானிக்கிறார்கள். சரிங்களா? இதுவும் பிரபாகரன் அவர்கள் சொன்னதுதான். சரிங்களா? அப்ப இதுவே அண்ணனுடைய வசனமே என்ன, அடங்குமாறு அத்துமீறி திருப்பி அடி. நீங்க ஏன் போய் திருப்பி அடிக்கிறீங்க? நீங்க அன்பை போதி, அமைதியா இரு, அன்பே சிவம். நீங்க புத்தமத்தை நினைக்கிற ஆளு தானே. பௌத்தம், அன்பே சிவம், அன்பே கருணை அப்படின்னு பேசுறாம ஏன் அடங்குமாறு அத்துமீறி திருப்பி அடின்னு சொல்றீங்க? அதுதான் நம்மளுக்கு வந்த ரத்தம் மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அவனுக்கு என்ன மொழியில புரியுமோ அவனுக்கு அந்த மொழியில தான் புரிய வைக்கணும். இதுதான் தத்துவம். நம்ம நாட்டு நம்மகிட்ட கேட்போம், நம்மளுக்கு உரிமை இருக்கு. ஆனால் மாட்டாண்டினா நம்ம நாட்டை விட்டு கூடாது அப்படின்றதான் என்னை போன்ற ஒரு கருத்து. ஏன்னா